வீட்டுடைய முதல் சுப நிகழ்ச்சிகள், முதல் பத்திரிக்கையை வந்து நம்ம வந்து குலதெய்வத்தருடைய காலில் வைப்போம். இப்போ அப்படி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய குடும்பங்கள்ல டவுட்டா தான் இல்லை. இது ஒரு சாபத்தை உண்டாக்குமா? குலதெய்வம் வழிபாட்டில் இல்லாதவர்களுக்கு அந்த சந்ததிக்கே குலதெய்வ சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னென்னலாம் பண்ணா இந்த குலதெய்வ சாபம் வரும்? ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து கெட்டு போகுது. அவங்களுக்கு முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தால் முதல்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல தாமதம் இருக்கும். குழந்தையே பிறக்காதையும் போகும். பொதுவாக அந்த குலதெய்வங்கள் வந்து கனவுல வர்றது வந்து நிறைய பேருக்கு நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் கனவுல வந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் பயங்கர கோபமாக இருக்கு. தெய்வம் வந்து யாரையும் இது வரைக்கும் தண்டிச்சதா இல்லைங்க. நம்மளுக்கு வந்து அதனுடைய பலன் தான் குறையுமே தவிர குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கான தடங்கள் ஏன் வருது, அதை எப்படி நிவர்த்தி செய்யறது? அந்த குலதெய்வம் தண்டிக்காது, ஆனா கோபம் இருக்கும். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. இப்போ குடும்பத்துல வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் காலங்காலமா அந்த தாத்தா பாட்டி காலத்துலலாம் நம்ம பண்ண விஷயம். வீட்டுடைய முதல் சுப நிகழ்ச்சிகள், முதல் பத்திரிக்கையை வந்து நம்ம வந்து குலதெய்வத்தருடைய காலில் வைப்போம். அதே மாதிரி வீட்டில் குழந்தைகளுடைய முதல் மொட்டை வந்து குலதெய்வத்துக்கு வரும். இப்போ அப்படி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய குடும்பங்கள்ல டவுட்டா தான் இல்லை. நிறைய குடும்பத்துல இது ஒரு சாபத்தை உண்டாக்குமா? அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். குலதெய்வம் வழிபாட்டில் இல்லாதவர்களுக்கு அந்த சந்ததிக்கே தோஷம் வரும். அது அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப கவனிக்கணுங்க. யாருக்கு முதல்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது, அந்த செயல் யாருக்கு வருது? அவங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தவறுகள், அவர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை உருவாகுது. குலதெய்வமே எனக்கு தெரியல, அவங்களுடைய முன்னோர்களை வச்சு வழிபாடு பண்றதே அதுக்கு சமம். சிவனையும் கும்பிடவனா, விஷ்ணுவும் கும்பிடவனா, நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தாங்கல்ல. ஏன்னா 5வது இடம் பூர்வீக புண்ணியம் தானே, 5வது இடம் நம்மளுடைய முன்னோர்கள் தானே. அப்ப அந்த பரம்பரையில தானே நம்ம வந்திருக்கிறோம். அப்படி உள்ளவங்களை வழிபாடு பண்றதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் சொல்லியிருக்காரு, அகஸ்திய முனிவரே சொல்லியிருக்கிறார். மாதா பிதா குரு தெய்வங்கிறார். அப்ப நம்ம கருவறையிலிருந்து வரக்கூடிய இடம் தாயோடைய கருவறை. அவங்க தான் முதல் கடவுள். கண்டிப்பா. அதாவது நம்மளுக்கு தெய்வம் தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுக்கு வந்து தெய்வம் தாங்க. அவங்கள வணங்குவதனாலையும் அவங்களுக்கான ஒரு மரியாதைகள் கொடுக்கறதுனாலையும் நம்ம வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுறோங்கிறத ஒரு உண்மை. இப்போ நிறைய இடங்கள்ல ஜாதக ரீதியாகவும் சரி, நாடி ஜோதிடம் ரீதியாகவும் சரி, இந்த குலதெய்வ சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னென்னலாம் பண்ணா இந்த குலதெய்வ சாபம் வரும்? அதாவதுங்க, இது வந்து நம்ம நிறைய பேருக்கு படிச்சிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து கெட்டு போகுது, அவங்களுக்கு முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தால் முதல்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல தாமதம் ஏற்படும். குழந்தையே பிறக்காதையும் போகும். அது ஒரு ஃபர்ஸ்ட் அறிகுறி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம் வந்து அவங்க பூர்வீக மண்ணில் வாழ முடியாது. பூர்வீகமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை அவங்களால அனுபவிக்க முடியாது. அந்த இடத்துக்கு போனாலே அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அந்த சொத்து இருந்தும் அவங்களால அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள பங்காளிகள் பிரச்சனைகள் உருவாகும். பக்கத்துல இருக்கக்கூடிய பங்காளி, அந்த சகிப்பு தன்மை அவங்களுக்குள்ள வராது. அண்ணன் தானே அவர் வாழ்ந்துட்டு போட்டோம், இல்லை தம்பி தானே அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம், அவங்களுக்கும் சொல்ல வராது, இவங்களுக்கும் விட்டு கொடுக்க வராது. ஸோ அந்த மாதிரி பங்காளிகள் பிரச்சனைகள் உருவாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பமே ஒரு விருத்தி இல்லாத நிலையா இருக்கும். அவங்களோட மட்டும் போகாது. 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் 4 கோணல்ல இருப்பாங்க குடும்பத்துல. அந்த குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை இருக்காது, பணங்காசு இருக்கும், நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு செயல்முறைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இதை தவிர்த்து அவங்களுடைய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீடு வந்து அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத இருக்கும். வாழக்கூடிய இடம் ஒரு தெய்வ கடாட்சத்தை இழந்திருக்கும் அப்படிங்கிறது அதில் ஒரு விதி இருக்கு. அதேமாரி அந்த குடும்ப, அதாவது குலதெய்வத்துடைய அருள் இல்லாதவங்க
அந்த குடும்பத்தில் வந்து பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய உடல்நிலை பாதிக்கப்படலாம், மனநிலை பாதிக்கப்படலாம். ஓகே. அந்த குழந்தைகளுக்கு சரியான ஒரு வளர்ச்சி காலகட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையையும் இதெல்லாம் நான் எதுலேருந்து எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இவ்வளோ காலங்கள் இவ்வளோ பேருக்கு படித்த ஒரு அனுபவத்தில் நான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த கேள்விக்கு என்னால் பதில் கொடுக்க முடியுதுங்க. கண்டிப்பாக. இப்போ பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன அறிகுறிகள்லாம் எங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க முதலாக செய்ய வேண்டிய விஷயங்கள் எது? அது வந்து நம்ம மகரிஷி தாங்க. அது வந்து நான் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நான் இதில் வந்து என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்ல முடியாது. அவங்களுடைய கர்மாவுக்கு ஏற்பட்டபடி என்ன வழிபாடு முறைகள். அப்போ தெய்வம் குலதெய்வம் உங்களுக்கு கூட நிற்கல, அதற்கு இணைய நீ போய் யாரை போய் வணங்கணும், எந்த தெய்வம் உங்களுக்கு கூட நிற்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயங்களெல்லாம் அது மகரிஷி வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து கொடுப்பாங்க. பொதுவாக அந்த குலதெய்வங்கள் வந்து கனவுல வர்றது வந்து நிறைய பேருக்கு நடக்கும். நிறைய பேர் அதை சொல்லியும் இருக்கிறாங்க. என்னுடைய குலதெய்வம் வந்து அடிக்கடி கனவுல வருது, ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது, இன்னைக்கு குலதெய்வத்துக்கான வேண்டுதல்கள் வந்து கரெக்டாக செய்ய சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான அறிகுறிகள் கனவுல வந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் பயங்கர கோபமாக இருக்கு, இல்லை பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். ஏன்னா எனக்கிட்டே வந்து நிறைய பேர் படித்ததில் நிறைய பேர் இதை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். பொதுவாகவே வந்து இது உங்கள் மூலமாக நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம், தெய்வம் வந்து யாரையும் இது வரைக்கும் தண்டிச்சதா இல்லைங்க. தண்டிச்சதுன்னா அப்புறம் தெய்வம்னு ஏன் சொல்ல போகிறோம்? கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து நம்மளை ரட்சிக்கக்கூடிய இடம், காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து அதனுடைய பலன் தான் குறையுமே தவிர அவங்க வந்து நம்மளுக்கு கெடுதலை செய்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. திரும்பவும் சொல்கிற அந்த இடத்துல குலதெய்வங்கிறது எதை குறிக்குது? நம்மளுடைய முன்னோர்களை குறிக்குது, நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி குறிக்குது, நம்மளுடைய பூர்வீகத்தை பற்றி குறிக்குது. இவ்வளோ இடம் வந்து அந்த இடத்த பற்றி பேசுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மனிதனுடைய கர்மவினை நல்லபடியாக அவங்களுக்கு இருந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 9வது இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், அந்த லக்னம்ங்கிற அவங்க பிறக்கக்கூடிய அந்த லக்னத்துக்குரிய ஸ்தானம், இதெல்லாம் நல்ல ஒரு பலம் பெற்றிருக்கும். அப்படி பலம் பெற்று இருக்கக்கூடிய பட்சத்தில் கட்டாயம் அவங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டுங்க. இது நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம். அப்போ என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு சொல்லும், இதை நீங்கள் பண்ணுறது எனக்கு ஏதோ தப்பாக தோணுதுங்க அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அதை மீறி செய்யும்பொழுது கட்டாயம் அவங்க பாதிக்கப்படுவாங்க. இது ஒருத்தர் 2 பேரில் பல பேர்கிட்ட நம்ம படித்து சொன்னது, பல பேர் என்கிட்ட பரிமாறிக்கொண்டது. அப்போ முன்கூட்டியே ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த ஞானத்தை வந்து ஒன்று யாராவது முன்னோர்கள் மூலமான ஒரு அறிகுறி அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு தெய்வத்தின் மூலமான ஒரு கனவுகளாக அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு குழந்தைகள் அவங்கள்ட்ட கனவுல வந்து சொல்கிறது மாதிரி அவங்களுக்கு அதை வந்து முன்னிறுத்தலாம். இந்த மாதிரி இது வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணின புண்ணியம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அவங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானமும் வலுவாக இருக்கும் பொழுது அந்த நல்ல கர்மா அவங்கள ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஓகே. இதில் முக்கியமாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, எங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்குறோம். கமெண்ட்ஸ்லேயே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கான தடங்கள் ஏன் வருது, அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது? கர்மா வந்து அவங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா நல்லது கூட நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா அதை அனுபவிக்க விடாத அதை தடுக்க செய்யும். அதுக்கு முக்கிய காரணம் அந்த குலதெய்வம் தண்டிக்காது, ஆனால் கோபம் இருக்கும். இப்போ உங்களுடைய பாட்டனோ பாட்டியோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தை நம்மளுக்கு பிறக்குது, நம்ம குழந்தைக்கோ ஒரு குழந்தை பிறக்குது, அவங்களுக்கு அது பேர குழந்தை. கண்டிப்பாக அந்த குழந்தை பிறப்பு, அந்த குழந்தையினுடைய வரவேற்பு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்க்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வளர்ச்சிகள் வர 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 அவங்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடிய விதமாக நம்மளுடைய செயல்கள் இருக்கும் பொழுது அவங்க நம்மளை வந்து வாழ விடாதுன்னு நினைப்பாங்களா, இல்லை நம்ம மேலே கோவப்படுவாங்களா? கோவதான் படுவாங்க. ஆனால் நம்ம கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. இப்படி தெய்வம் வந்து நம்மளை வந்து தண்டிக்கும். என்னை வந்து நீ பார்க்கல அப்படிங்கிற வந்து ஒரு வேகம் இருக்கும். அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் கிடைக்காத போகலாம். அப்படி அனுகிரகம் கிடைக்காத பட்சம்னா எப்படி சொல்லுவோம், இந்த காலகட்டத்தில் இது நம்ம வாழ்க்கையில் கிடைச்சா நம்மளுக்கு பெரிய ஒரு யோகம் நினைக்கிறத வந்து தட்டி பறிக்க செய்யலாம். கண்டிப்பா அது வந்து நல்ல விஷயங்களை நடக்க விடாத செய்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர்த்து தண்டிக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத அவங்க வந்து போய் வணங்குறது தாங்க கரெக்டு. தெரியாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம அமைச்சு கொடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு வரும்பொழுது அந்த தெய்வம் வந்து வணங்காத பட்சத்துல ஒரு தடைக்கு காரணமாக இருக்குமே தவிர ஆனா பாதிப்பு உண்டாக்காது. ஓகே. ஸோ அந்த தடையை வந்து எப்படி நிவர்த்தி செய்யறது? அது வந்து அவங்களுடைய நாடி எடுத்து தாங்க பார்க்கணும். ஏன்னா ஜாதகத்திலிருந்து கொடுக்குற தீர்வு வந்து சரியான தீர்வு இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்லலாம், இப்போ இந்த 5ஆம் இடம், இந்த 5 கூடிய கிரகம் போய் 6ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு வரும்பொழுது, அப்போ அந்த பூர்வீகம் உனக்கு வந்து வழக்கா போய் உட்காந்துருக்கு, அந்த பூர்வீகம் உங்களுக்கு வந்து பகையா போய் உட்காந்துருக்கு, உங்க குலதெய்வம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஒரு விஷயத்தை அறிவுரை தான் பண்ணலாமே தவிர சரியான தீர்வுகள்ங்கிறது மகரிஷி கொடுக்கறதாங்க.